நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் அரவணைக்கும் நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள், மிகுந்த சந்தோஷம். ஆகவே உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, உங்களையும் என்னையும் குறித்து சொன்ன ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு உங்களையும் என்னையும் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் ஒளி கொடுக்கிறவர்களாக, நாம் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, மற்றவருடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்தில் சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த வசனம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா. மலையின் மேல் ஒரு பட்டணம் இருந்தால் அது கீழே இருக்க ஜனங்கள் வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். அந்த சாலை ஓரமாக அந்த மலையை பார்க்கும் பொழுதே, இந்த மலையின் மேலே ஒரு பெரிய கோயில் இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு வீடு இருக்கலாம். அதை பார்க்கும் பொழுதே மேலே ஒரு ஸ்தலம் இருக்கிறது என்பதை என்ன பண்ணுங்களாம்? நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே தான் வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அதுபோல் உங்களில் இருக்கிற அந்த வெளிச்சம் எப்படி மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணம் இந்த கீழ் இருக்கிற மக்களுக்கு தெரிகிறதோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வெளிச்சம் ஆண்டவரை அறியாத மக்களுக்கு இது வெளிச்சத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒளி கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அல்லேலூயா. யாரோ அந்த பழைய காலத்தில் விளக்கு தண்டு, அதில் என்ன பண்ணுவாங்க? அந்த விளக்கை வைப்பாங்க. அந்த விளக்கை வச்சா தான் என்ன பண்ண முடியும்? அதிலிருந்து ஒளி எல்லா பக்கமும் பிரகாசிக்கும். அப்போ அது மத்தியில் இருக்கும், ஒரு நடுவில் இருக்கும் பொழுது அந்த அறை முழுவதுமாக வெளிச்சம் கொடுக்கும். அதை என்ன பண்ண முடியாது? யாரும் மரக்காலில் மூடி வச்சுட்டா என்ன பண்ண முடியாது? வெளிச்சம் கொடுக்க முடியாது. அதை தான் இதில் விளக்கி சொல்கிறாரு. ஆகவே விளக்கு தண்டின் மேலே என்ன பண்ணுவாங்க? அந்த தீபத்தை வைப்பாங்க. அதை என்ன பண்ண மாட்டாங்க? மூடி வைக்க மாட்டாங்க. அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அல்லேலூயா. பாருங்கள், இதில் அந்த வெளிச்சத்திற்கு, ஒளிக்கு என்ன விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால், இவ்விதமாய் 16ஆம் வசனம், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. வெளிச்சம் என்றால் நாம் என்ன செய்கிறோம்? நற்கிரியைகளை குறிக்கிறது. அல்லேலூயா. நாம் நற்கிரியைகளை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அதன் மூலமாக மக்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள், ஆண்டவரை கண்டுகொள்ளுகிறார்கள். ஆகவே தான் இதில் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது.
அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாயிருக்க வேண்டும். அதே போல் நாம் இந்த உலகத்தில் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை நான் சொல்கிறேன் பாருங்க. நாம் இந்த உலகத்தில் நாம் கண்ணீர் வடிக்கிறவர்களாக அல்ல, மற்றவருடைய கண்ணீரை துடைக்கிறவர்களாக கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ நாம் தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தான் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ ஆண்டவருடைய கிரியைகளை சொல்லுவது யார்? ஆண்டவருடைய நன்மைகளை சொல்லுவது யார்? நாம் தான் சொல்லுகிறோம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நாம், அவரால் நேசிக்கப்பட்ட பிள்ளைகள் நாம். அப்போது அவருக்குள் இருக்கிற அந்த வெளிச்சம் நம் மூலமாக இந்த உலகத்தில் பிரகாசிக்கிறது. எத்தனை ஜனங்கள் கஷ்டத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் இருளிலே இருக்கிறார்கள். ஆகவே அந்த மக்கள் மத்தியில் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். அவருடைய இருதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கை வர வேண்டும். அதற்காக தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் வெளிச்சமாக பிரகாசிக்க போகிறார். அல்லேலூயா. வேத வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 119 சங்கீதம் 105 சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் என் பாதைக்கு தீபமாயும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. என் கால்களுக்கு அது தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று சொல்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு பிள்ளை கீழ்ப்படியும் பொழுது, ஒரு தேவ மனிதன் கீழ்ப்படியும் பொழுது அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் இருளாக தெரியும். ஒரு மனிதன் இப்படி தான் காட்டில் நடந்து திடீர்னு காட்டில் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அவனிடத்தில் ஒரே ஒரு விளக்கு இருக்கிறது. அப்போது அவன் ஒரு மூலையில் பயந்து கொண்டே இருந்தானான். அப்போது அந்த வழியாக ஒருவர் வரும்பொழுது, ஏன் பயந்துக்கிட்டு இருக்க, உன்கிட்ட தான் விளக்கு இருக்கிறே, நீ இதை வச்சு என்ன பண்ணலாம், போகலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது, இவ்வளோ இருட்டில் இந்த வெளிச்சம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி அவன் பயந்து கொண்டு இருந்தானா. அப்பொழுது தான் அவர் சொல்கிறாரு, நீ இந்த விளக்கை நீ கொளுத்துக்கிட்டு போ, அது எவ்வளோ தூரம் ஒளி கொடுக்குதோ அதில் நடந்து போ அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது அவன் அதை எடுத்துகிட்டு பார்க்கும் பொழுது கொஞ்சம் தூரம் வெளிச்சம் வந்தது. அவன் போக 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 அவன் போகிற தூரத்துலலாம் வெளிச்சம். அப்போது அநேகருடைய வாழ்க்கையில் இதை என்ன சொல்ல வருகிறார் என்றால், அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மூளையில் முடங்கி கிடக்கிற ஒரு வாழ்க்கை தான் என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. இந்த உலகத்தில் தேவன் வைத்திருக்கிற நம்பிக்கையான வாழ்க்கை என்ன பண்ணலை, வாழலை. என்னால் இது முடியாது, என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோதான், நான் இப்படி தான் அப்படின்ற நம்மளே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புல் ஸ்டாப் வச்சிடறோம். அப்படி கிடையாது பிரியமான தேவ பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையின் எல்லை வரையும் அவர் நம்மோடு கூட அவர் வருகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் அந்த சிறுவன் எப்படி அந்த ஒளியிலே அவன் நடக்கிறது போல கர்த்தருடைய பிள்ளைகளாகி அவர் நமக்குள்ளாக அவர் வசனத்தின் மூலமாக வெளிச்சமாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் பாருங்க, இவ்வளோ அழகாக தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது என் பாதையெல்லாம் வெளிச்சமாகணும்னா ஆண்டவருடைய வசனத்தை நாம் பிடித்து கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையின்படியே நாம் விசுவாசித்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஜெயமாக நடத்துகிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆகவே எந்த சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கை அவ்வளோதான், இதோடு முடிஞ்சு போயிடும், நம்ம விட்டு சில உறவுகள் போயிடுச்சு, சில நம்பிக்கையாக இருந்த மக்கள் கூட என்னை வெறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீங்கள் கவலைப்படாதீங்க, கலங்காதிருங்கள், நான் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை சாட்சிகளை உங்கள் மத்தியில் சொல்ல முடியும். எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கை கடைசி முடிந்தது என்று நினைத்தவர்களை கூட கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாக பிரகாசிக்க செய்திருக்கிறார். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் அவர்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை ஆண்டவர் செய்வார். ஆகவே எந்த விதத்திலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும், நீர் மாத்திரம்தான் என்னை விடுதலை செய்ய முடியும். அந்த ஒரு நம்பிக்கையிலே உறுதியாயிருங்க. அல்லேலூயா. யோபு என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தான். அவருடைய வாழ்க்கையில் சாத்தான் கொண்டு வந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் எல்லாவற்றையும் இழக்க செய்கிறான். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவன் தேவனுக்கு பயந்த மனிதன்தான், தேவனை நேசிக்கிற மனிதன்தான், ஆண்டவரை ஒருபோதும் விட்டு கொடுக்காத மனிதன்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் சாத்தானே போய் என்ன பண்ணுகிறான், ஆண்டவரிடத்தில் கேட்குறான், ஐயா, நீர் அவனுக்கு எவ்வளோ பாதுகாப்பை கொடுத்துருக்கிறீர், எவ்வளோ செல்வங்களை கொடுத்துருக்கிறீர், அவங்க பிள்ளைங்களெல்லாம் ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறீர், அதனால தான் அவன் உண்மை நேசிக்கிறான். அல்லேலூயா. அப்போது அவர் சொல்கிறாரு, யோபுவின் மேல் நீ கண் வைத்தாயோ? ஆண்டவர் கேட்குறாரு. ஆமாம் ஆண்டவரே, அவன் இவ்வளோ நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்ததுனால அவன் இவ்வளோ உண்மை நம்பிக்கையாக பற்றி கொண்டிருக்கிறான். நீர் அவனுக்குள் இருக்கிற சுற்றி இருக்கிற வேலியை சற்று எடுங்க, நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் போய் என்ன பண்ணுகிறான், முறையிடுகிறான். அதே சாத்தானுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்குறார், நீ அவன் ஜீவன் மாத்திரம் கையை வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும், அவனுக்கு இருந்த பிஸ்னஸ், குதிரைகள், கழுதைகள், அந்த நாட்களில் இருந்த மிருக ஜீவன்கள் தான் அந்த நாட்களில் மிகுந்த செல்வ சீமானாக இருக்கிறதுக்கு காரணம். அநேக மிருக ஜீவன்கள், ஆடு, மாடுகள், குதிரைகள், இப்படி பல காரியங்களை அவன் இழக்கிறான். அதையெல்லாம் என்ன பண்ணுகிறான், இழக்கிறான். அவன் நிலங்களை இழக்கிறான், செல்வங்களை இழக்கிறான், அப்படி பிள்ளைகளையும் இழக்கிறான். இப்படி அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த போது கூட சாத்தான் அவனை விடவில்லை. அவன் சரீரத்தில் வியாதியை கொண்டு வருகிறான். பருக்கள் முழுவதுமாக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பருக்களால் நிறைந்தது. அந்த சூழ்நிலையிலும் பிரியமான தேவ பிள்ளைகளே, அவன் ஆண்டவரை தூஷிக்கவில்லை. அவங்க மனைவியை என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு மன வேதனையில் சொல்கிறாங்க. அவங்க வேணும்னே ஆண்டவரை தூஷித்து நீ செத்து போயிரு அப்படின்ற ஒரு இதில் சொல்லலை. மனவேதனை நிமித்தமாக அவங்க பார்க்க முடியாத சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, பருக்கள் நிறைந்து அவன் அதை சுரண்டி கொண்டு அந்த வலி வேதனையில் இருக்கிறான். ஐயோ, இந்த இடத்துல உங்களை பார்க்கவே முடியலையே, ஒரு வேளை நீங்கள் இறந்து கூட போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மனைவி. ஆனால் ஆண்டவர் அவர் சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் நன்மையை நான் பெற்றேன், அவரிடத்துலேருந்து தீமையும் பெற்றுக்கூடாதா? பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் சோதனை அப்படி கொண்டு வருவதே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வருகிறது என்றால் அது விசுவாசத்தில் ஏற்படுகிற சோதனை தான். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கான சோதனை வருமே மாத்திரமே, வேற எந்த விதத்திலும் ஆண்டவர் நம்மை சோதித்து நம்மை இருக்க விடாமல் பண்ணணுன்ட்டு ஆண்டவர் நமக்கு அப்படி அனுமதிப்பதில்லை. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், அதே யோபு 42ஆம் அதிகாரத்தில் அவன் என்ன பண்ணுகிறான், அவனிடத்தில் வந்த சிநேகிதருக்காக அவன் ஜெபிக்கிறான். பாருங்கள், அந்த நிலையில் கூட தன் சிநேகிதருக்காக அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், அவனுக்கு இரண்டத்தனையான நன்மைகளை கொடுத்தார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதே யோபுவை எப்படி அவன் செல்வ சீமானாக இருந்தானோ அதைவிட 2 மடங்கு என்றால் கர்த்தர் எவ்வளவு அவனை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், ஒரே ஒரு நம்பிக்கை தான் அவனுக்கு, கர்த்தர் மாத்திரம்தான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அநேக நேரங்களில் நாம் விலகி விடுகிறோம்? கர்த்தர் என்னை காப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இல்லை,
கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை அல்ல. ஏனென்றால் நாம் இந்த உலகத்தை பார்த்தே நாம் வளர்ந்து விட்டோம். இந்த உலகத்தில் ஒரு சில காரியம், நெகட்டிவான காரியங்கள் நம்மை என்ன பண்ணோம், அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் அப்படியே ஆழமாக பதிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி உறுதியாயிருந்த ஒரு மனிதன் இந்த யோபு. பாருங்கள் எத்தனை நெகட்டிவ். ஒருவேளை அவங்க பிள்ளை மறிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் கடவுளே வேண்டான்ட்டு அவன் போயிருக்கலாம். ஆனால் அவன் பண்ணலை. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தான், உறுதியாக இருந்தான். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அதே யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதே யோபு சொல்கிறார், கர்த்தர் நினைத்தது தடைபடாது, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்கிறான். தேவரீர் நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக செய்ய வேண்டியதை நிச்சயமாக செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மீது, தேவனுடைய வார்த்தையின் மீது நான் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒளி கொடுக்கிறவர்களாக மாற்றுவார். அல்லேலூயா. பாருங்கள், அந்த யோபுவை ஆண்டவர் இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கும் பொழுது எத்தனை ஜனங்கள் அவன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. முதல்ல எவ்வளோ நன்மை செஞ்சிருப்பான். அப்போது ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு இன்னும் எவ்வளோ நன்மை செய்வான். அல்லேலூயா. அப்போ பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேத வசனம் சொல்கிறது, சிரிப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அழுவதற்கு ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சில காலங்கள் நமக்கு தோல்வி போல தெரியலாம். ஆனால் அந்த சீசன் முடிவில் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த உலகத்தில் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். எந்த சூழ்நிலையை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நான் பயப்படேன், என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் என்று பரிசுத்த வேதத்தில் சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே எந்த செய்திகளை நீங்கள் கேட்டு உடனே இருதயத்தில் ஏற்றிக்காதீங்க. அதுக்குள்ளாக ஒரு வேத வசனம், அதுக்குள்ளாக இருக்கிற ஒரு பெரியவரை பாருங்கள், அந்த செய்தியையும் அந்த இயேசுவையும் பாருங்கள். இயேசுவை விட அந்த செய்தி என்னை துக்கப்படுத்தாது. ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கிறவர் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் வாழ்ந்த இருளின் வாழ்க்கை போதும், ஆண்டவரே துக்கத்தின் வாழ்க்கை போதும், இனி ஆண்டவரே உமக்குள்ளாக நான் மகிழ்ந்து களி கூற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா? என்னோடு கூட இணைந்து நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுப்பார். வியாதியாக இருந்தாலும் சரி, பிசாசின் போராட்டங்களாக இருந்தாலும் சரி, இந்த வேளையில் ஜெபிக்கிற வேளையில் எல்லா இருளின் சக்திகள் விலகி போகும். அல்லேலூயா. எங்களோடு கூட ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா தேவரீர் இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட என் அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில் நேரங்களை இழந்து, சந்தோஷங்களை இழந்து, சமாதானத்தை இழந்து தவிக்கிற அத்தனை ஆண்டவரே தாய்மார்கள், சகோதரிகள், ஆண்டவரே சகோதரர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் தருகிறேனப்பா. என் வாழ்க்கையில் இந்த நேரத்தை இழந்தேனே, எத்தனை நாட்கள் தனிமையின் வாழ்க்கையில் வாழ்ந்தேனே என்று சொல்லி கலங்கி இருக்கிற மக்களுக்காக உங்கள் பாதத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதே அந்த பிள்ளைகள் மத்தியிலே என் தேவனுடைய பிரசன்னம் இறங்குவதாக ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது தேசத்தின் சேமத்தை தருவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலேயும் ஒரு சேமத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு சமாதானத்தை ஊற்றும் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுதே அந்த இல்லங்களிலெல்லாம் ஒரு சமாதானம் இறங்கட்டும் ஆண்டவரே. துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்தில் உறவுகளை இழந்து துக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு
ஆறுதல் உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே தகப்பனே, கடனில்லாத வாழ்க்கை இப்படி பிள்ளைகள் வாழ்க்கையில் தந்து ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, பிசாசின் போராட்டத்தில் சிக்கி தவிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பில்லி சூனிய கட்டுகள் மத்தியில் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இறங்குவதாக. ஓ அல்லேலூயா. எல்லா விதமான மந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. ஓ ரிகபலரா ஷகமமமலரா. ஓ அக்கினியின் வல்லமை இறங்கட்டும் அந்த குடும்பங்களிலே. அல்லேலூயா. ஆண்டவரே, எழும்ப விடாமல் தடை பண்ணுகிற எல்லா அசுத்த கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து ஜெபிக்கிறேன் அப்பா. விலகி போகட்டும் எல்லா விதமான மாந்திரிகங்கள் இயேசுவின் நாமத்தினால சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. இந்த வேளையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. நம்முடைய பிள்ளைகள் சுகமாய் வாழ்வார்களாக, விடுதலை பெற்று வாழ்வார்களாக. ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். கணவன் மனைவி பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா. பிள்ளைகளுக்குள்ளாக சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. பொருளாதார நெருக்கடிகளை கர்த்தர் மாற்றுங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. வியாபாரம் செய்கிற, பிஸ்னஸ் செய்கிற, தொழில் செய்கிற, வேலை பார்க்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.